எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல், அதாவது தமிழ் சினிமா துறைக்கான முக்கியமான தேர்தல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இந்த சங்கம் வலிமையா ஒரு பெரிய சக்தியா இருந்தா தமிழ் சினிமாவே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எப்பவுமே நான் சொல்லுவேன். எஸ், நான் உண்மையா சொல்றேன், ஒரு சரிவு இருக்கு தமிழ் சினிமால. கண்டிப்பா இந்த டீம் ஜெயிக்கிற டீம் வந்து கண்டிப்பா இந்த டேர்ம்ல வந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் நலிந்து போன ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சேர்ந்து மறுபடி ப்ரொடியூஸ் பண்ணணும். தயாரிப்பாளர்களா மறுபடி வரணும். வெறும் நான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிக்க கூடாது, படப்பிடிப்புல சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் படம் எடுக்கணும், எல்லாரும் மறுபடி படம் எடுக்கணும், எல்லாரும் மறுபடி சம்பாதிக்கணும், செழிப்பா இருக்கணும் இந்த தமிழ் சினிமா. அதான் என்னோட ஆசை. இந்த டீம் எந்த டீம் ஜெயிக்குதோ என்னோட கோரிக்கை ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு தோத்தவங்களோட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து, ஏன்னா நீங்கெல்லாம் முதலாளிங்க, நம்மளாம் முதலாளிங்க, நானும் தயாரிப்பாளர் தான், நம்மளாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து யாராலையும் உடைக்க முடியாது. ஏன்னா இது நான் ஒரு பொதுச் செயலர், நடிகர் சங்கம் பொதுச் செயலர் நான் சொல்லலாம், ஒரு தயாரிப்பாளராக சொல்லலாம், நான் ஒரு வாக்காளராக சொல்லலாம், நான் ஜெனரலா வெளியிலிருந்து பாக்குற ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸா நான் சொல்லுவேன். சின்ன திரைப்படங்கள் வாழணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இந்த புது டீம் வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் 2 years should be the golden period for Tamil cinema. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். I am hoping that the president and the entire team இந்த வரக்கூடிய இந்த elected team should work together. Forget about failure and success. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வேலை செய்யலாம். இந்த அடுத்த டேர்ம் வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதலாளிங்க வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த மரியாதை வந்து உச்சத்துல வரணும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். எனக்கு தெரியும், எந்த எலெக்ஷனா இருந்தாலும் எல்லா ஓட்டும் முக்கியம், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். சில பேர் ஒரு ஓட்டுல தோப்பாங்க, சில பேர் ஒரு ஓட்டுல ஜெயிப்பாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ஓட்டுலயும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் நம்பிக்கையில ஓட்டு போட்டேன். நான் சும்மா வந்து ஓட்டு போடல. நான் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு மெம்பரு. நான் ஓட்டு போடலன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓட்டு போட்டா என்ன வந்து அவங்க எல்லாம் குஷியாவாங்க. அது அப்படியெல்லாம் இல்ல. நான் ஓட்டு போட்டது வந்து தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். கண்டிப்பா தமிழ் சினிமா நல்லா இருக்கும், அடுத்த டேர்ம் நல்லா இருக்கும். நன்றி. பில்டிங் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. கடைசி நாங்க வச்ச வாக்குறுதியில அது முடிகிற நிலைக்கு வந்துருச்சு. அதுல கவனம் செலுத்துறோம். வந்துருச்சு ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 monthsல. ஸோ அது பெரியவங்க இருக்காங்க எப்பவுமே வந்து. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. போன வாட்டி நான் நிக்கிறது காரணமே வந்து பெரியவங்க வந்து யாருமே வந்து நிக்கல. நான் கேட்கும் போது இந்த வாட்டி பெரியவங்க எல்லாரும் நிக்கிறாங்க, சீனியர்ஸ் நிக்கிறாங்க. எல்லாரும் சினிமா நல்லா அறிஞ்சு நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, நல்ல அறிவாளிங்க இருக்காங்க. ஸோ அவங்க நிக்கட்டும். ஸோ தயாரிப்பாளர் சங்கங்கள் வந்து இப்போ நிறைய படங்கள் எடுக்காங்க. ஆனா இந்த சென்சார்ல போய் படங்கள் சிக்கிக் கொள்றத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாக்குறீங்க? இப்போ ஜனநாயகன் மாதிரியான படங்கள் ஆல்மோஸ்ட் பல சவால்களை சந்திச்சு வெளியாகல, எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேனே. இது வந்து எல்லாரும் போய் குரல் கொடுத்தா, ஒருத்தர் போய் குரல் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க. ஒரு தயாரிப்பாளர் சங்க பிரசிடென்ட் போய் குரல் கொடுக்கறாரு அப்படி இல்ல. ஒட்டுமொத்த 1400 பேர் இருப்பாங்களா மெம்பர்ஸ், 1519 பேர் போய் சென்சார் போர்டுல நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும்னு. அது நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன், தோக்குறவங்களோட சேர்த்து நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றேன். அடுத்த டேர்ம்ல அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து செழிப்பா இருக்கும். என்ன எடுக்கல எங்களுக்கு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க. கம்ப்ளைண்ட்
இல்ல ஒற்றுமை என்ன ஒற்றுமை, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. நான் என் தலைவர் அங்கிட்டு இருக்காரு இப்போ நாஜர் சார். சவால்கள் சந்திக்கும் பொழுது நீங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குரல் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? ஹைகோர்ட் இருக்கு, கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இந்த இத்தனை கோர்ட் இருக்கும்போது நாங்க வந்து எப்படி தலையிட முடியும்? கோர்ட்டுக்கு போகும்போது நாங்க வந்து தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்தால் அப்ப அதுதான் நான் சொல்றேங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது I don't know about KVN Productions. Maybe KVN Productions would have come to Producer Council or வந்திருந்தாங்கன்னா maybe something would have happened. விஜய் தெரியுங்க, பட் we all have அது ஹை கோர்ட்ல பிரச்சனை இருக்கு. இட் இஸ் ஹை கோர்ட் பிரச்சனை. ஹை கோர்ட்ல போய் நீங்க ஜட்ஜ போய் நீங்க எப்படி நீங்க சென்சார்ல போய் மாட்டிக்கொள்றது எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேங்க. சென்சார் போர்டு வந்து ஒரு பாடிங்க, இதை விட ஒரு பெரிய பாடி அது. சென்சார் போர்டு வந்து 4 பேர் வந்து முடிவு பண்ண வேண்டிய, யோசிச்சு பாருங்க, 4 பேர் வந்து ஒரு திரைப்படத்தை எத்தனை கோடி மக்கள், 7 கோடி மக்கள் மேல இருக்கிறவங்க 4 பேர் 4-5 பேர் உட்கார்ந்து எத்தனை கட்டு கொடுக்கணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது முடிவு பண்றாங்க. அதுவே எனக்கு வந்து சத்தியமா சொல்றேன் உடன்பாடு இல்ல. அதுவே எனக்கு உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலும் அதுதான் விதிமுறை. சோ விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவ்வளவுதான். மார்ச் I think hopefully definitely அது அந்த டைம் வரும்போது டெஃபினட்டா we will decide on it. இப்போதைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம். Thank you sir. Thank you.